அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2019 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் 100 தமிழ் கேள்விகள் வந்திருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வினாத்தாளில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 50 கேள்வியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். 51வது கேள்வி, புலனழுக்கற்ற அந்தணாளன் இந்த தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர். அதாவது இப்படி யாரை சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. யாரை சொல்கிறாங்க? விடையை பார்க்கலாமா? விடை கபிலர். 52வது கேள்வி, மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. எதிர்ச்சொல் என்ன? விடை கீழே. அதாவது மிசைனா மேலேன்னு அர்த்தம். அதற்கு எதிர்ச்சொல் கீழே. 53வது கேள்வி, திருமலை முருகன் பல்லு இந்த நூல் கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது? அதாவது எப்படி கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த நூலில் நிறைய டைப்பான நெல் வகையை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் சொல்லாத நெல் டைப் எதுன்னு கேட்குறாங்க. எது? விடையை பார்க்கலாமா? விடை காடை சம்பா. இதை பற்றி அந்த நூலில் சொல்லலை. ஆனால் கேள்வியை எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பான கேள்விங்க. அடுத்து 54வது கேள்வி, பிழையற்ற வாக்கியம் எது? எந்த வாக்கியத்தில் பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. எந்த வாக்கியத்தில் பிழை இல்லை? விடையை பார்க்கலாமா? வருவதும் போவதும் கிடையா அப்படிங்கிறது. கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது போல். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ஆன்சர் கீழே இப்படி தான் இருக்குது. வருவது கிடையாது, போவது கிடையாது, வருவதும் போவதும் கிடையா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது சரியா என்று தெரியவில்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சியுடைய ஆன்சர் கீ இப்படி தான் இருக்கிறது. அடுத்து 55வது கேள்வி, நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஒருமை பன்மையை நீக்கி சரியானதை எழுதுக. எது சரியாக இருக்குது பாருங்கள். நான் வாங்கிய நூல் இது அல்ல. இதை மாற்றி சரியானதை கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? நான் வாங்கிய நூல் இது அன்று. இதுதான் ஆன்சர். 56வது கேள்வி, தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஓரெழுத்து ஒரு மொழிங்க. தை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? விடை திங்களின் பெயர். 57வது கேள்வி, செய்கின்றால் வேர் சொல் தருக. செய்கின்றால் இதிலிருந்து வேர் சொல்லை மட்டும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? செய். 58வது கேள்வி, பார் என்ற அடிச்சொல்லினை, அதாவது வேர் சொல்லினை தொழில் பெயராக்குக. தொழில் பெயராக மாற்றணும். மாற்றுங்க. பார் இதை தொழில் பெயராக மாற்றணும். மாற்றுங்க. விடையை பார்க்கலாமா? பார்த்தல். 59வது கேள்வி, கீழ்காணும் விடையில் அகர வரிசையில் உள்ளதை தேர்வு செய்க. எது அகர வரிசையில் உள்ளதுன்னு கண்டுபிடிச்சி அதை தேர்வு பண்ணணும். தேர்வு பண்ணுங்க. விடையை பார்க்கலாமா? ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு சா, அப்புறம் சா, அப்புறம் சி, அப்புறம் சி. இந்த ஆர்டர் தான் வரணும். 60வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. சொற்களை சொற்றொடராக கரெக்டாக மாற்றணும். மாற்றுங்க. விடையை பார்க்கலாமா? அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார். இதுதான் கரெக்டு. 60வது கேள்வி, வேங்கை. வேங்கை என்பது எவ்வகை மொழி? வேங்கை என்பது எவ்வகையான மொழி? விடையை பார்க்கலாமா? விடை பொதுமொழி. 62வது கேள்வி, வயலில் ஆடுகள் மேய்ந்தில. எவ்வகை தொடர் என கண்டெழுதுக. எவ்வகை தொடர்? வயலில் ஆடுகள் மேய்ந்தில. எவ்வகையான தொடர்? விடையை பார்க்கலாமா? எதிர்மறை தொடர். அதாவது மேயலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேயலை என்பது எதிர்மறை தான். 63வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்ட சொற்களில் எது பிறவினை சொல்? எது பிறவினை சொல்லுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. தன்வினை, பிறவினை, இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. விடை கற்பித்தால் என்பது பிறவினை சொல். 64வது கேள்வி,
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இது ஊமை. இந்த ஊமை வெளிப்படுத்தும் பொருள் என்ன? இந்த ஊமையுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பொருள் என்ன? விடை பொறுமை. 65வது கேள்வி, திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவை? திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் என்னன்னு கேட்குறாங்க. எப்படியெல்லாம் கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்கள். விடையை பார்க்கலாமா? விடை பனை மற்றும் மூங்கில். 66வது கேள்வி, அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது? ஒருத்தன் அடக்கமாய் இருக்கிறான், அவனுடைய உயர்வு எதை காட்டிலும் பெரியது? இதை திருவள்ளுவர் சொல்கிறாரு. விடையை பார்க்கலாமா? மலையை காட்டிலும் பெரியது. 67வது கேள்வி, பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? 70 அதிகாரம் இருக்கிறது. 68வது கேள்வி, குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இது எந்த டைப்பான வாக்கியம்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். விடையை பார்க்கலாமா? இது செய்வினை வாக்கியம். 69வது கேள்வி, 10 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர். எந்த மூலிகை தாவர வேரை சொல்லலைன்னு கேட்குறாங்க. சொன்னதை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லாததை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? தூதுவளையை பற்றி சிறுபஞ்ச மூலத்தில் சொல்ல மாட்டாங்க. 70வது கேள்வி, வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என கருதி மீத்தூன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? மீத்தூன் விரும்பேல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. அது எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். விடையை பார்க்கலாமா? ஔவையார். 71வது கேள்வி, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இந்த பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. விடை புறநானூறு. 72வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கீழே இருக்கிறதுல பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா பரிபாடலை பற்றி கொடுத்துருக்காங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. இது ஒரு அகப்புற நூல். பரிபாடலில் வையை ஆறு பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. பரிபாடலில் 400 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் எது தப்பாக இருக்குது, எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். இப்படியே பார்க்கலாமா? பரிபாடலில் 400 பாடல்கள் இல்லை, இதுதான் பொருந்தாதது. பரிபாடல் அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு கிடைக்கல, சில பாட்டு மட்டும் கிடச்சது. அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்டில் போட்டு விடுங்க. 73வது கேள்வி, காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன். கலிங்கம் கொடுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை பேகன். மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். அதை எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். காண மஞ்சை, இது மயில். இதை எப்படி மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். 74வது கேள்வி, கூற்று 1 கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, அகநானூற்று பாடல்கள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கூற்று 2, அவற்றில் கலிற்றியானின் நிறை 100 பாடல்களை கொண்டுள்ளது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? கூற்று 1 மட்டும்தான் சரி. 75வது கேள்வி, பொருத்தமுள்ள இணையினை தேர்ந்தெடு. எது பொருத்தமுள்ள இணையோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது சரியாக பொருந்தி இருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள் 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. 76வது கேள்வி, கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்றழைக்கப்படும் நூல். கிறிஸ்தவ சமயத்தாருடைய கலைக்களஞ்சியம் அப்படின்னு எந்த நூலை அழைப்பாங்க? விடை தேம்பாவணி. 77வது கேள்வி, சீராபுராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. சீராபுராணத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? 5027 பாடல்கள் இருக்கிறது. 78வது கேள்வி, பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் யாது? பிரபந்தம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல். இந்த சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடை நன்கு கட்டப்பட்டது.
79வது கேள்வி, கலிங்க மன்னன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார்? கலிங்க மன்னர் மேலே படையெடுத்து வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? முதல் குலோத்துங்க சோழன். 80வது கேள்வி, முதல் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார்? முதல் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார்? விடை கருணாகர தொண்டைமான். 81வது கேள்வி, பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது? கலிங்கம் அப்படிங்கிறது இப்போ என்ன ஸ்டேட்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடை ஒடிசா. 82வது கேள்வி, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர்? பழைய சமச்சீர் புத்தகம் நினைக்கிறேங்க. விடையை பார்க்கலாமா? விடை பாரதியார். 83வது கேள்வி, துரியோதனனின் தந்தை பெயர்? துரியோதனுடைய தந்தை பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விடை திருதராட்டினன். 84வது கேள்வி, சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது? இந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? சென்னை மாகாண அரசு. 85வது கேள்வி, சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என்ன கூறிய தமிழ் அறிஞர்? அதாவது சிலப்பதிகாரத்தில் வரியும் குறவையும் அப்படிங்கிறது ஒரு டைப்பான பாட்டு. அந்த பாட்டும் நாட்டுப்புற பாட்டு தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 86வது கேள்வி, பிசி என்ற சொல்லின் பொருள் யாது? பிசி என்ற சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பிசி. விடையை பார்க்கலாமா? விடுகதை. 87வது கேள்வி, மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார்? அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற தலைப்பில் பாடியிருப்பாங்க. 7ஆம் வகுப்பில் இருக்கும். விடை உடுமலை நாராயண கவிஞர். 88வது கேள்வி, தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? முடியரசன் எழுதிய ஒரு காவியத்துக்கு தமிழக அரசு பரிசு கொடுத்துருக்கு. அது என்னன்னு கேட்குறாங்க. விடை பூங்கொடி. 89வது கேள்வி, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று சொன்னவர் யார்? இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை ஈரோடு தமிழன்பன். 90வது கேள்வி, தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது? தமிழுடைய தொன்மையான கலை வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. விடை நாடகம். 91வது கேள்வி, மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மதங்க சூளாமணின்னு ஒரு நூல் இருக்குதுங்க. இது என்னென்னா நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல். இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க. விடை விபுலானந்தர். 92வது கேள்வி, கூற்று 1 கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று 1, பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் பே. நா. அப்புசாமி. கூற்று 2, மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பே. நா. அப்புசாமி. எந்த கூற்று சரின்னு பாருங்கள். விடையை பார்க்கலாமா? கூற்று 2மே சரிதான். 93வது கேள்வி, வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர்? வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடையை பார்க்கலாமா? விடை பிரபஞ்சன். 94வது கேள்வி, தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர்? தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? இது ரிப்பீட் கொஷினுங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். விடை உவே சா. 95வது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எந்த மாவட்டத்தில் பிறந்தாருன்னு கேட்குறாங்க. விடை சேலம் மாவட்டம். 96வது கேள்வி, ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? எத்தனை வருஷம் திருக்குறளை படித்தாருன்னு கேட்குறாங்க. பழைய சமச்சீர் புத்தகம் 8ஆம் வகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. விடை 40 ஆண்டுகள். 97வது கேள்வி, சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது
இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார்? காரணமாக இருந்த 2 பேர் யாருன்னு கேட்குறாங்க. விடை பெரியார், அம்பேத்கர். 98வது கேள்வி, சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல். சாதுவன் ஒருத்தர் இருக்கார், அவர் கடல் கடந்து வணிகம் பண்ண போயிருக்காரு. இந்த தகவலை கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. விடை மணிமேகலை. 99வது கேள்வி, ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? ஒளியுடைய திசைவேகத்தை உலகுக்கு வெளிப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. என்ன திடீர்னு சயின்ஸ் கொஷின்லாம் உள்ளே வந்திருக்கு. விடை ரோமர். அடுத்து 100வது கேள்வி, கடைசி கேள்வி. என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம 50 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி 40க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் ஓப்பன் ஆகிரும். சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? அதாவது ஒரு நெடுஞ்சாலையை மங்கம்மாள் சாலைன்னு அழைக்கிறாங்க. அது எந்தெந்த ஊர்களுக்கு இடையே இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடை கன்னியாகுமரி டு மதுரை இடைப்பட்ட சாலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.